வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அழகு வெர்ஸ். இந்த உலகத்தில் 99% பேர் தோல்வியடையும் ஒரு காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் ஆரம்பிக்கிறார்கள், ஆனால் தொடர்ந்து செய்வதில்லை. ஸோ நண்பர்களே, வெற்றி என்பது ஒரு பெரிய அதிசயம் இல்லை. தினமும் நீங்கள் செய்யும் சிறிய செயல்களின் கூட்டு தொகை தான் வெற்றி. ஃபார் எக்ஸாம்பிள், ஜிம்முக்கு ஒரு நாள் செல்வது உடலை மாற்றாது, ஒரு நாள் படிப்பது வாழ்க்கையை மாற்றாது, ஒரு நாள் சேமிப்பது செல்வந்தராக மாற்றாது. ஆனால் தினமும் தொடர்ந்து செய்வது உங்கள் எதிர்காலத்தை முழுவதுமாக மாற்றும். ஒரு துளி தண்ணீரை பாறையை உடைக்காது நண்பர்களே, ஆனால் ஆயிரக்கணக்கான நாட்கள் தொடர்ந்து விழுந்தால் அந்த பாறையை அது என்ன செய்யும்? செதுக்கிவிடும். அதுதான் கன்சிஸ்டன்சியோட சக்தி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கன்சிஸ்டன்சி. அதுதான் நிறைய பேர்த்திட்ட இல்லை நண்பர்களே. ஸோ இன்றைக்கி அதை நம்ம பற்றி எப்படி எப்படிலாம் இருக்கணும், அந்த கன்சிஸ்டன்சியாக நமக்கு என்னென்னலாம் நன்மை இருக்குது, ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். நீங்கள் மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை, நிறுத்தாமல் சென்றால் போதும். இன்று 1% முன்னேற்றம், நாளை 1% முன்னேற்றம், ஒரு வருடம் கழித்து உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக வேறுபட்டதாக இருக்கும் நண்பர்களே. உற்சாகம் உங்களை ஆரம்பிக்க வைக்கும், தொடர்ச்சியான முயற்சி உங்களை உச்சிக்கு அழைத்து செல்லும். உற்சாகம் உங்களை ஆரம்பிக்க வைக்கும் நண்பர்களே, தொடர்ச்சியான முயற்சி மட்டும்தான் உங்களை உச்சிக்கு அழைத்து செல்லும். சிறிய செயல்களை தினமும் செய்யுங்கள், பெரிய வெற்றிகளை தானாக உருவாக்கும். வேகமாக ஓடுபவன் எப்போதும் வெல்ல மாட்டான், நிறுத்தாமல் ஓடுபவன் தான் வெல்வான். வேகமாக ஓடுபவன் ஒருபோதும் வெல்ல மாட்டான், நிறுத்தாமல் ஓடுபவன் தான் வெல்லுவான். ஒரு நாள் செய்யும் முயற்சி உங்களை மாற்றாது, தினமும் செய்யும் முயற்சி உங்களை விதியையே மாற்றும். நீங்கள் கைவிட நினைக்கும் அந்த ஒரே நாள் உங்கள் வெற்றிக்கு மிக அருகில் இருக்கும் நாள். தொடர்ந்து செய், நம்பிக்கையுடன் செய், ஒரு நாள் உலகமே உன் வெற்றியை பேசும். நண்பர்களே, நீங்கள் கைவிட நினைக்கும் அந்த ஒரு நாளே உங்கள் வெற்றிக்கு மிக அருகில் இருக்கும் நாள். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருப்போம், ஓகேங்களா? ஸோ ஒரு 10 நாள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்போம். திடீர்னு நமக்கு ஒரு சலிப்பு ஏதோ ஒரு ரீசனால நம்ம என்ன பண்ணுவோம்? சரி, நமக்கு வெற்றி வரல, நம்ம நினச்சது நடக்கலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? விட்டுலான்னு நினைப்போம். அந்த நினைக்கிறல, அது அன்னைக்கு நம்ம தொடர்ந்துட்டோம்னா அடுத்த நாள் கூட நமக்கு என்னது? வெற்றி. நம்ம நினைச்சது அடுத்த நாள் தான் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம்? இன்னைக்கு அதுக்கு முன்னாடி நாளே நம்ம என்ன பண்ணிடுவோம்? விட்டுடுவோம். ஸோ இங்கே நிறைய பேர்த்துக்கிட்ட இல்லாதது ஒரே ப்ராப்ளம் இந்த கன்சிஸ்டன்சி தான். தொடர்ந்து முயற்சி பண்ணுறது, தொடர்ந்து அது இது பண்ணுறது தான் கிடையாது நண்பர்களே. எப்பயுமே திறமை இருக்கிறவன் எல்லாத்தையுமே தொடங்குவான் நண்பர்களே. எல்லா விஷயத்துலையும் ஆரம்பிச்சிருவான் திறமை இருக்கிறவன். ஆனால் ஒருத்தன்ட்ட தொடர்ச்சியான முயற்சி இருக்குதோ அவன் மட்டும்தான் வெற்றி பெறுவான். புரியுதா நண்பர்களே? திறமை உள்ளவன் எல்லா விஷயத்துலையும் தொடங்குவான், எல்லா விஷயத்துலையும் அவன் உள்ள நிற்பான், அப்படியே போய் தொடங்குவான், இல்லையா அது பண்ணுவான். ஆனால் ஜெயிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயிப்பாங்க நண்பர்களே. சிறிய செயல்கள், தொடர்ச்சியான முயற்சி, இதுதான் பெரிய வெற்றி. இதுதான் தாரக மந்திரம். சின்ன சின்ன விஷயத்தான் பண்ணணும், ஆனால் தொடர்ச்சியாக பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கலந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி பற்றி சொன்னேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டே பை டே நம்ம இதுமாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.